கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கர்த்தர் நம்மை சந்திக்க முடியாது தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் புதுப்பாக்கம் கிளை சபையில் ஜேசிஎஸ் கிளை சபையினுடைய பிபிஎஸ் நேற்று தினத்தில் ஆரம்பித்தது. அந்த பிபிஎஸ்னுடைய ப்ரோக்ராம் பிள்ளைகளை பார்ப்போமா? நேற்று தினத்தில் 33 பிள்ளைகளை தேவாதி தேவன் இயேசு ராஜா கொடுத்தார். முதல் நாளிலே பார்ப்போமா? பிரியமானவர்களை பார்த்தீங்களா? இப்போது தலைமை சபையில் நடந்த விபிஎஸ் 4வது நாள் விபிஎஸ்ஸை பார்க்க போகிறோம். 217 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த சிறு பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, இந்த பிள்ளையுடைய படிப்புக்காக, எதிர்காலத்தில் தேசத்தில் ஒரு பெரும் தலைவர்களாய், ஊழியக்காரர்களாய், தீர்க்கதரிசிகளாய், மிஷினரிமார்களாய், போதகர்களாய், அப்போஸ்தலர்களாய், சுவிசேஷர்களாய் இவர்கள் வளரவும், சமுதாயத்திலே நல்ல பொறுப்பிலே, நல்ல அந்தஸ்திலே இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து வரவும்
அவர்கள் கடைசி காலத்திலே அப்படிப்பட்ட உயர்வான இடத்திலே அவர்களுடைய காரியங்கள் வாழ்க்கை இருக்கும்படியாக செபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கிளை சபையினுடைய 2வது நாள் VBS தொடங்கப்படுகிறது. இதற்காக ஜெபித்துங்க. தலைமை சபையில் 5வது நாள் VBS தொடங்கப்படுகிறது. இந்த நாளில் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கிறதையும் தேவ சமூகத்துக்குள்ளாக இவர்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக மன்றாடுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அதே போல் இந்த பிள்ளைகள் உற்சாகப்படும்படியாக தேவ சமூகத்துக்குள்ளாக பிரியமானவர்களே, இவர்களுக்கு நல்ல உதார்த்தமான கிஃப்ட் கொடுக்கும்படியாக, ப்ரைஸுகள் கொடுக்கும்படியாக தேவ சமூகத்துக்குள்ளே செபித்து கொண்டிருக்கிற நீங்கள் செபிங்க. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக செபிங்க. தேவ பிள்ளையே, அப்படி தேவைகள் சந்திக்க நானும் என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன் தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி நீங்கள் நீட்டுவீர்களானால் என்னுடைய QR நம்பர் இருக்கிறது, அடுத்தது GPay நம்பர் இருக்கிறது, அல்லது ட்ரஸ்ட் பேரில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரஸ்ட் நம்பரை கேட்டுக்கொள்ளலாம். அது நிமித்தமும் நீங்கள் செலுத்தலாம். நாம் ஒன்று கூடி இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நாம் செய்வோம். ஏனென்று சொன்னால் பரலோகம் இப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறதுன்னு சொல்லி, இப்போ நீ எதை செய்கிறாயோ அதை தேவனுக்கு, இந்த சிறுவர்களுக்கு நீ எதை செய்கிற அதை கர்த்தருக்கே செய்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தேவனுக்கு செய்யுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 2வது வசனம். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நியமிக்கப்பட்ட காலத்திலே ஒரு காலம்னு ஒன்று இருக்கும். ஆண்டவர் வச்சுருப்பார். நம்ம காலமெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்முடைய தீர்மானமெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்முடைய திட்டமோ நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஞானமோ நம்முடைய புத்தியாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதின் காலத்திலே கர்த்தர் செய்து முடிக்கிறவர். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை கட்டுப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும்படியாக, இந்த காலத்தில் நான் இதை செஞ்சிருவேன், அந்த காலத்தில் நான் அப்படி பண்ணிவிடுவேன், இந்த காலத்தில் நான் வீடை கட்டுருவேன், இந்த காலத்தில் நான் கொடுத்தனம் போயிடுவேன், இந்த காலத்தில் என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்திருவேன், இந்த காலத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க வச்சிருவேன், இந்த காலத்துக்குள்ளாக என் பிள்ளைகளை ஒரு செட்டில்டு பண்ணிடுவேன், இந்த காலத்துக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுறோம் பார்த்தியா. அதெல்லாம் நடக்காது. கர்த்தருடைய காலத்தில் தான் நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய காரியத்தில் தான் நடக்கும். இந்த காலத்தில் பாரு, நான் என் பிள்ளைக்கு வேலை வாங்கி வச்சிருவேன் அப்படின்லாம் நினைப்போம். இந்த காலத்தில் சொத்து சேர்த்து வைப்போம்னு நினைப்போம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நம்முடைய காலமெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவருடைய காலத்தில் எதை செய்தாலும் யதார்த்தமாக செய்வாராம். இங்கே செய்கிறது என்ன வசனம் சொல்லுகிறது? நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு காலம்னு ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் திடீர்னு ஆண்டவர் யதார்த்தமாக, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். திடீர்னு பார்ப்போம், யதார்த்தமாக இந்த காரியம் எப்படி நடந்ததுன்னே தெரிலங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. யதார்த்தமாக நடக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம பண்ணுறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அவருடைய காலத்தில் சடுதியாக நீ நினச்சே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எலிசானுடைய காலத்தில் பாருங்கள், 3 ராஜாக்களுடைய ஆடு மாடு ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுது? தண்ணி இல்லாமல் வறண்டு, மனுஷர்கள்லாம் வறண்டு போய் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நேரத்தை, அந்த காலத்தை வைத்திருந்தார். ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணுறான்? வாத்தியத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய கரம் எலிசா மேலே இறங்குகிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இப்பொழுது காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வெட்டப்பட்ட பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி, நீங்கள் உங்கள் மனுஷர்கள் எல்லாம் குடித்து தீரு மட்டும் நிரப்பப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. சுற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், 7 நாளாக சுற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய காரியம், அந்த காலம் எப்பொழுது நமக்கு ஜெயமாக வரும்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் உனக்காக பரிந்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் உனக்காக பரிந்து பேசும்போது, காலத்தை தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்கி தெய்வ சமூகத்துக்குள்ளாய் சொல்லும்போது, காரியங்களை விளங்கி சொல்லும் பொழுது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்றைக்கு அநேகர் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில போலியான போதகர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு, மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு ஓடுறதுனால தான் சீர்கெட்டு போகிறது. ஆனால் கர்த்தருடைய வாய் உனக்கு நேராக ஒரு காரியத்தை செய்யுமானால், கர்த்தர் அதன் காலத்தில் அருமையாக, அதிசயமாய், யதார்த்தமான அற்புதத்தை செய்வார். ஆனால் அதேபோல் கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறவர்களுக்கு யதார்த்தமாய் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நீ நினச்சிட்டு இருக்கிற, என்னால் பண்ண முடியும், அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நினச்சா, நீ நினச்சி பார்க்காத நேரத்தில் உன்னை நியாயம் விசாரிப்பார். நினச்சி பார்க்காத நேரத்தில் உனக்கு கர்த்தருடைய கரம் விரோதமாக எழும்பும். அல்லேலூயா.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படு. என் அன்பு தேவ பிள்ளையே, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எதை செய்தாலும் சரி, நன்மையானாலும் தீமையானாலும் சரி, கர்த்தர் தான் அந்த காலத்தை வச்சிரு. அந்த காலத்தில் யாருக்கு எது வேணுமாலும் நடக்கலாம், யதார்த்தமாக நடக்கும். நினச்சே பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் யதார்த்தமாக நடக்கிற காரியம். அதுபோல் நினச்சி பார்க்காத நேரத்தில் நடந்துடும். சாக்கிறதை செபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய காலத்தின்படி கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்று தினத்தை ஆண்டவரே அப்பா கிளை சபையில் நடந்த ஆண்டவர் விபிஎஸ்கா நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நடக்க போகிற விபிஎஸ்கா நன்றி. தலைமை சபையில் நடக்க போகிற 5வது நாள் விபிஎஸ்க்காக ஆண்டவரை கிளை சபையில் நடக்கிற 2வது நாள் விபிஎஸ்க்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். அப்படியே ஆண்டவரே இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு போதகர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தனை கூட இருந்து வழிநடத்த இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.